கிடாரி குற்றம் 23 என்று இப்போ சமீபத்தில் வந்த சில படங்கள்ல நடிச்சு பெயர் பெற்றவங்க தான் நம்மளுடைய சுஜா. இதுக்கு முன்னாடி அவங்க பல பாடல்கள் வந்துட்டு ஆடி இருக்காங்க. ஒரு படத்துல ஒரே ஒரு குத்தாட்டத்துக்கு மட்டும் வந்து அவங்களுடைய தலையை காட்டிட்டு போவாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பாலிசியை முழுசா மாத்தணும் அப்படின்ற ஐடியா வந்திருக்கு. அதாவது நான் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் கண்டிப்பா இனிமேல் டான்ஸே ஆட மாட்டேன், ஃபியூச்சர்லயும் எந்த நிலைமையிலயும் நான் அந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் சொல்லி அவங்க நிறுத்திருக்கலாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் தான் தற்போது தமிழ் சினிமா உலகத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஆனா இந்த விஷயம் ஒன்றும் புதுசே கிடையாதுங்க. நடிகைகள் வந்துட்டு தனக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அரை நிர்வாண பக்கத்தை வெளியிட்டுருவாங்க. நான் வந்துட்டு கவர்ச்சியில நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. ஆனா சுஜா இது எல்லாத்துக்குமே ஒரு படி மேல போயிட்டு நான் துணியே இல்லாம நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க நிர்வாணமா கூட நடிப்பாங்களாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷனா, அந்த நிர்வாண சீன் வந்துட்டு படத்தோட வந்துட்டு ஓரளவுக்கு ஒத்து போடுமா. தேவையே இல்லாம கிளாமர் காட்சியில் நடிக்கிறதை விட கடையோட கருவுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா நான் நிர்வாணமா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட இந்த விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருந்தா என்னங்க, இவங்க நிர்வாணமா நடிக்கிறதுக்கு ஓகேவா, அதுதாங்க முக்கியமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன படங்கள்ல ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய சுஜா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதுக்குள்ள இந்த நடிகை இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைரக்டரும் எதிர்பார்க்கவே இல்லையாங்க. எது எப்படியோ இதுக்கப்புறமா உங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வரும் அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.